வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோம். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே, அத்தியாயம் 15. குளித்துவிட்டு இடையில் கட்டிய டவலுடன் வெளியே வந்த நிரஞ்சனின் கண்கள் கட்டிலில் ஒருக்களித்து தலைக்கு அடியில் இரு கைகளையும் கொடுத்து குறுக்கி படுத்திருந்த மனையாளின் மேல் விழுந்தது. செல்ல பேபி, இன்னும் பேபி மாதிரியே தூங்குது. செல்லமாக கொஞ்சிக் கொண்டவன் தலையை துவட்டியபடியே அவள் அருகே சென்று மிச்சமிருந்த கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்தான். நேற்று இரவு மிரட்சியுடன் அவனை நோக்கிய கயல்விழிகள் இப்பொழுது இமை மூடி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. என்கிட்ட அப்படி என்னடி பயம் உனக்கு? இந்த முட்டைக்கண்ணை முழிச்சு முழிச்சு பார்க்கிறான். முணுமுணுத்து கொண்டவன் அவள் புறம் குனிந்து தலையை சிலுப்ப முடியில் கோர்த்திருந்த நீர்த்துளிகள் பறந்து சென்று அவள் கன்னத்தில் குடியேறியது. சில்லென்ற ஸ்பரிசம் அவளை தூக்கத்திலிருந்து மீட்டு வரவில்லை. சரியான கும்பகர்ணி. இப்பொழுது மேலும் குனிந்து தன் நாசியால் அவளது கன்னத்தில் குறுகுறுப்பு மூட்ட அவள் எழுந்திருக்கவே இல்லை. மெத்தையில் பரப்பியிருந்த மல்லிகையின் மனமும் அவள் கூந்தலில் சூடியிருந்த மலரின் மனமும் அவன் நாசியில் ஏறியது. ஏசி அறை என்பதால் பூக்கள் அவ்வளவாக காய்ந்து போகவில்லை. மெலிதாக வாடியிருக்க அதிலிருந்து வந்த மனமும் கருத்தை கவருவதாகத்தான் இருந்தது. திருமணத்தன்று அவர்கள் அணிந்திருந்த மாலையும் அந்த அறையில் இருக்க, அந்த சம்மங்கி பூவின் மனமும் கலந்து கட்டி அந்த அறையை நிறைத்திருக்க, புது மாப்பிள்ளைக்கும் மோகம் மெல்ல மெல்ல தளிர்விட நேரம் பார்த்தது. எழுந்திரிடி என் செல்ல பொம்மி. மூக்கால் குறுகுறுப்பு மூட்டியவனின் உதடுகள் அவளது கன்னத்தில் அழுந்த பதிந்து முத்தம் வைத்தன. கன்னத்தில் உணர்ந்த மீசையின் உராய்வோடு சூடான முத்தமும் சேர்ந்து அவளை உறக்கத்திலிருந்து மீட்டு வர, காதோரம் ஒலித்த கணவனின் குரலில் அடித்து பிடித்து கொண்டு விழிகளை திறந்தாள் கயல்விழி. அப்பொழுதுதானே குளித்துவிட்டு வந்திருந்தான். சோப்பின் மனம் வேறு குப்பென்று நாசியிலேற, ஒரு கணம் அவளையும் மீறி விழிகளை மூடி ஆழ்ந்து சுவாசித்தவள், தூக்கத்துல கூட அழகா இருக்கேடி ராட்சசி. மீசையால் காதோரம் குறுகுறுப்பு மூட்டிய கணவனின் செய்கையில் மிரண்டு அவனை நோக்கினாள். உடனே கண்ணை முழிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுவியே. செல்லமாக சலித்து கொண்டவன் மிரண்ட அந்த விழிகளில் முத்தம் வைக்க, பெண்ணவளின் நிலையை சொல்லவும் வேண்டுமாம். மான்குட்டியாய் மருண்டு அவள் பின்வாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன், பயப்படாத. மறு வீட்டுக்கு விருந்துக்கு கிளம்பணுமல்ல, சீக்கிரம் குளிச்சு கிளம்பு. அள்ளி அணைத்து கொஞ்ச துடித்த தனது ஆசையை அவள் விழிப்பார்த்து அடக்கியவன் விலகிச் சென்றான். அதன் பிறகுதான் அவளுக்கு மூச்சே வந்தது. இடையில் கட்டிய டவலுடன் அவன் அறைக்குள் அங்கும் இங்கும் நடமாடி கொண்டிருக்க, அவளுக்கோ அவனை நிமிர்ந்து பார்க்கவே வெட்கம். விழிகள் தடுமாறி தடுமாறி அவன் கட்டுடல் மேனியின் மீது விழுந்து விழுந்து எழ, கன்னத்தில் இன்னுமே அவனது மீசையின் குறுகுறுப்பும் உதடுகளின் முத்தமும் ஒட்டி கொண்டிருப்பதாய் அவளுக்குள் ஒரு உணர்வு. தலையை உலுக்கிக் கொண்டவள் அவசரமாய் எழுந்து குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். கயல்விழி குளித்து வெளியே வரும்போது நிரஞ்சன் தயாராகியிருந்தான். கபோர்டை திறந்து புடவையை எடுத்தவளுக்கு அப்பொழுதுதான் நினைவுக்கே வந்தது அவளுக்கு புடவை கட்ட தெரியாது என்று. சீக்கிரம் ரெடியாகி வா, நான் கீழே போறேன். அணிந்திருந்த முழுக்கை சட்டையின் கையை மடித்து விட்டவாறு வெளியேறப் போக, அவளோ என்னங்க என்று தயங்கி தயங்கி அழைத்திருந்தாள். என்னங்கவா? அவனுக்கு சிரிப்புதான் வந்தது. சொல்லுங்க, அவளை போலவே திருப்பி கேட்க, அது என்னுடைய அத்தையை வர சொல்றீங்களா? ஏன்? ப்ளீஸ் வர சொல்லுங்களேன். அதுதான் ஏன்? எனக்கு புடவை கட்ட தெரியாது, அத்தையுடைய ஹெல்ப் வேணும். அவனிடம் இதை சொல்ல அவளுக்கு ஒரு தயக்கம். என்ன நினைத்து கொள்வானோ என்று கையிலிருந்த புடவையை திருகிக் கொண்டு அவஸ்தையுடன் நின்றிருந்தாள். ஓ! உதட்டை குவித்து ஓ போட்டவனுக்கு நினைவு கண்டபடி எங்கெல்லாமோ பறந்தது. அத்தைதான் ஹெல்ப் பண்ணணுமா? அத்தை மகன் ஹெல்ப் பண்ண வேண்டாமா? ஒரு மார்க்கமாக அவன் வினவி வைத்ததில் அவள் அதிர்ந்து அவனை நோக்கினாள். சரி சரி, வர சொல்றேன், உடனே கண்ணை உருட்டாதே. சிகையை கோதியபடி வெளியேறியவன் அவளது அத்தையை மேலே அனுப்பி வைத்தான். இன்னைக்கு கட்டிவிடுறதை நல்லா பார்த்து பழகிக்கோ கயல். நாளைக்கு நான் இல்லாதப்போ என்ன பண்ணுவ? கடிந்தபடியே புடவையை எடுத்து அவளுக்கு கட்டிவிட ஆரம்பித்தார் அவளது அத்தை. அப்புறம் நேற்று நைட் எல்லாம் ஓகேவா? எதுவும் பிரச்சனை இல்லையே? அக்கறையாய் அவர் விசாரிக்க, என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தடுமாறியவள் நாலாபுறமும் தலையாட்டி வைத்தாள். என்னடி இப்படி தலை உருட்டுற? எல்லாம் சரிதானே? இல்லை என்கிட்ட பயமா இருக்குதுன்னு உளர்ன மாதிரி மாப்பிள்ளைக்கிட்டையும் நைன்ட்டு இருந்தியா? ஐயோ, எல்லாம் சரிதான், நீங்க புடவையை மட்டும் கட்டுங்க அத்தை. கோபத்துடன் அவள் பல்லை கடிக்க அவர் அமைதியாகிவிட்டார். கிளம்பி கீழே வந்தவளை பல விழிகள் குறுகுறு ஆராய்ச்சியுடன் தான் நோக்கியது. திருமணம் முடிந்தால் பெரியவர்களிடம் இதையெல்லாம் தவிர்க்க முடியாதல்லவா? சங்கடமாக இருந்தாலும் பழகி கொள்ள வேண்டியதுதான், வேறு வழியில்லை. சங்கடத்துடன் நின்றவளை புரிந்து கொண்டவனாய் அவள் அருகே வந்த நிரஞ்சன், வா சாப்பிட போகலாம் என்று அழைத்துச் சென்று விட்டான். இருவரும் காலை உணவை முடித்துவிட்டு மறுவீட்டு விருந்திற்கு கிளம்ப ஆயத்தமாகினர்.
நிரஞ்சனின் பெரியம்மாக்கள் குடும்பமும் அன்று ஊருக்கு கிளம்புவதாக இருக்க, கிளம்பி வந்தவர்கள் கயல்விழியை கண்டதும், நாங்கள் கிளம்புறோம்மா, அப்புறம் சின்ன வயசு தானே, குழந்தையை தள்ளி போடலாம், அப்படி இப்படின்னெல்லாம் நினைக்காதீங்க, அது காலத்தில் நடந்துடணும் என்று அறிவுரையை அள்ளி வழங்க கயல்விழிக்கோ சங்கடம். மலங்க மலங்க விழித்து கொண்டு அப்படியே நின்றிருந்தாள். பெரியம்மா, பெரியப்பா காரை எடுத்து 1/2 மணி நேரமாச்சு, உங்களை கூப்பிடுறாங்க. நிரஞ்சன் பேச்சை மாற்ற, இதோ கிளம்பிட்டேன். அனைவரும் விடைபெற்று கிளம்பிவிட்டனர். நிரஞ்சன், நீங்களும் கிளம்புங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கயல் வீட்டுக்கு போயிடணும். வைதேகி அவசரப்படுத்த காரை கிளப்பினான் நிரஞ்சன். வர்றோம் அத்தை, வரோம் மாமா. இருவரிடமும் விடைபெற்று காரில் ஏறினாள் கயல்விழி. பெரியம்மா சொன்னதையெல்லாம் மனசில் வச்சுக்காதே, ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு. குழந்தை பற்றியெல்லாம் யோசிக்க இன்னும் டைம் இருக்கு. காரை போக்குவரத்தில் கலந்தபடி பேசிய கணவனை ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தாள். பெரியவர்கள் கூறியவுடன் அவனும் உடனே குழந்தை வேண்டும் என கேட்பானோ என்று பயந்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் படிப்பை கவனி, குழந்தை பற்றி பிறகு யோசிக்கலாம் என்று இலகுவாய் கணவன் கூறிவிட அவளுக்கு உள்ளுக்குள் அவ்வளவு மகிழ்ச்சி. இவர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். மனம் காதலுடன் எண்ணிக்கொண்டது. காதல்தான். வலிமையான கரங்களால் ஸ்டியரிங்கில் தாளம் போட்டபடி, சன்னமான விசிலுடன் குறும்பு புன்னகை உதட்டில் தேக்கியபடி வசீகரனாய் காரை ஓட்டிக்கொண்டிருப்பவனின் மேல் காதல் தோன்றாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். பெண் பார்த்து உறுதி செய்துவிட்டு சென்ற அன்றே அவளுக்கு அவனை நிரம்ப பிடித்துவிட்டது. காந்தமாய் உள்ளிழுக்கும் அந்த கண்களும், சதா சிரிப்புடன் மட்டுமே தன்னை நோக்கும் அந்த உதடுகளும் அவள் இதயத்தில் சம்மணம் போட்டு சட்டமாய் அமர்ந்துவிட்டது. என்னவோ உண்மைதான். என்ன, காதலில் மூழ்கி மோகத்துடன் அவன் பேசும்போது மட்டும்தான் அவளுக்கு நாக்கு சென்று மேலெண்ணத்தில் ஒட்டிக்கொள்கிறது. அவனது காதலிலும் அக்கறையிலும் சுகமாய் நனைபவள் அவனது மோகத்தில் மட்டும் பங்கு கொள்ளாமல் மிரண்டு பின்வாங்கி விடுகிறாள். தலையை சரித்து இமைக்காது சிறுசிரிப்புடன் தன்னையே பார்த்த மனைவியை நோக்கியவன் என்ன என்று புருவம் உயர்த்த, அந்த புருவ உயர்த்துதல் அவளுக்குள் பெரும் பூகம்பத்தையே தோற்றுவித்தது என்பதையெல்லாம் அவன் அறிவானா? தலையாட்டியவள் பார்வையை மட்டும் திருப்பவே இல்லை. என்னடி, என்னை லவ் பண்றியா? அவன் குறும்புடன் கண்ணை சிமிட்ட, லவ் பண்ணாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? திருப்பி கண்ணை சிமிட்டியவளின் இந்த பரிமாணம் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. சொல்லப்போனால் இப்பொழுதுதான் இயல்பாக பேசவே ஆரம்பித்திருக்கிறாள். எங்கே, உன் காதலை சொன்னால்தானே தெரியும். நீங்க மட்டும் உங்க காதலை சொன்னீங்களா என்ன? அனைத்திற்கும் திருப்பி கேட்க ஒரு கேள்வியை அவள் தயாராய் வைத்திருந்தாள். சொன்னால்தான் காதலா? இதையே நானும் கேட்கலாம் இல்லையா? அது சரி, எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கிற. சொன்னால்தான் காதல்னு இல்லை, காதலை நிரூபிச்சும் காட்டலாம். நிரூபிச்சு காண்பிக்கட்டுமா? அவளையே பார்த்தபடி ஆழ்ந்து ஒலித்த அவனது குரலில் அவள் கப்பென்று அமைதியாகிவிட்டாள். ஒரு பெருமூச்சுடன் திரும்பி சாலையில் கவனமானவன், அதென்னடி, நல்லா பேசிட்டு இருக்க, ஏதாவது இப்படி பேசினா உடனே அமைதியாகிடுற. அப்படி என்னதான் என்கிட்ட தயக்கம் உனக்கு? பேச்சிற்கு கூட தடை என்றால் அவனால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? நீங்க தானே இப்போ படிப்பில் கவனம் செலுத்த சொன்னீங்க, அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னீங்க, இப்போ அதை பற்றி பேசுறீங்க? தயக்கத்துடன் விரல்களை பிரித்து கோத்து கொண்டிருந்தவள் ஒரு வழியாக பேசிவிட்டாள். வாட்? அதிர்ந்து விழித்தவன், குழந்தை மட்டும்தான் இப்போதைக்கு வேண்டாம்னு சொன்னேன், மற்றதெல்லாம் வேண்டாம்னு எப்போ சொன்னேன்? சற்று அதிர்ச்சியுடன் தான் கத்தினான். அதெப்படி அப்படி இருக்க முடியும்? குழந்தை வந்திடாதா? ஒரு வேகத்தில் கேட்டுவிட்ட பிறகுதான் தான் கேட்டது அவளுக்கு ஒரே வெட்கமாக போய்விட்டது. லேசாக உதட்டை கடித்தபடி ஒரு மார்க்கமாக அவளை பார்த்தவன், நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு பேபி, மற்றதெல்லாம் மாமா பார்த்துக்கிறேன். கண் சிமிட்டினான். ஐயோ, அவன் என்னவோ அவளிடம் சொத்தை எழுதி கேட்டதைப் போல் அவசர அவசரமாக தலையாட்டி மறுத்தாள். அவளோடு சேர்ந்து காதில் அணிந்திருந்த ஜிமிக்கியும் ஆட அவன் மனதும் அதனுடன் சேர்ந்து ஆடியது. வாய்விட்டே சிரித்தான். அவர்களது வீடு வந்துவிட வாசலிலேயே மணிகண்டனும் ஜெயந்தியும் இவர்களை எதிர்பார்த்து நின்றிருந்தனர். வாங்க மாப்பிள்ளை, வாமா கயல். பெற்றவர்களின் வரவேற்பில் அவள் மனதோரம் ஏதோ ஓர் உணர்வு எழுந்தது. அவ்வளவு காலமாக பிறந்ததிலிருந்து உரிமையுடன் ஓடியாடி விளையாடிய வீடு திருமணமான பிறகு ஒரே நொடியில் வாமா என்று வரவேற்கும் அந்நிய வீடாகி போய்விடுகிறது. மனதில் பாரமேறினாலும் அந்த பாரமும் சுகமான சுமையாக கனக்க கணவனுடன் உள்ளே நுழைந்தாள் கயல்விழி. சில நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே இருந்தனர். அவர்களும் பெண்ணையும் மாப்பிள்ளையும் பார்த்தவுடன் விடைபெற்று கிளம்பிவிட மாப்பிள்ளைக்காக மதிய உணவு தடபுடலாக தயாராகி கொண்டிருந்தது. மணிகண்டன் அருகிலேயே அமர்ந்து நிரஞ்சனுடன் பேசிக்கொண்டே இருந்தார். சிறிது நேரம் கணவனுடன் அமர்ந்திருந்தவள் பிறகு எழுந்து அன்னைக்கு உதவுவதற்காக சமையலறைக்குள் நுழைந்தாள். கழுத்தில் புதுத்தாலி மின்ன கல்யாணக்கலையுடன் பட்டுப்புடவை சரசரக்க நின்ற மகளை கண்டு திருஷ்டி சுற்றி கழித்தார் ஜெயந்தி.
அவருக்கு மகிழ்ச்சியாக நிறைவாக இருந்தது. இதயத்தில் பிரச்சனை, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறியவுடனேயே தலையில் இடி விழுந்த உணர்வு. வயது பெண், நோய் நொடி என்றால் நாளை திருமணமாகுமோ என்னவோ, படிப்பு என்னவாகும், அவளது வாழ்க்கை என பல கவலைகள் அந்த பெற்றவர்களின் மனதிற்குள் இருந்தது. அனைத்து கவலைகளும் ஒரு நொடியில் மாயமானதைப் போல இந்த கல்யாணம் நடந்தேற அவர்களுக்கு அவ்வளவு நிம்மதி. நிரஞ்சன் வீட்டினர் வந்து பெண் கேட்கவும், நல்ல குடும்பம் என்றவுடன் படிப்பையும் அவள் வயதை பற்றியும் நினைக்காமல் அவர்கள் இந்த திருமணத்திற்கு சம்மதித்ததற்கு இதுதான் காரணம். சிக்கன் பிரியாணி, மட்டன் வறுவல், மீன் ரோஸ்ட் என விருந்து தடபுடலாக தயாராகியிருந்தது. போதும் போதும் என்ற அளவிற்கு மாப்பிள்ளையை கவனித்து தீர்த்து விட்டனர். முதலில் வைத்ததை சாப்பிட்டுவிட்டு இன்னொரு கரண்டி மட்டன் எடுத்து வைத்து சாப்பிட போனவளை தடுத்தான் நிரஞ்சன். போதும்மா, மட்டன் நிறைய சாப்பிட வேண்டாம். ஒரு மருத்துவனாய் அவள் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவன் மறுக்க, சாப்பிட வேண்டும் போல் இருந்தாலும் அவன் சொன்னதற்காக அதை அப்படியே வைத்து விட்டாள். ஹெவி லஞ்ச், கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிடு, ஜீரணமாகும். கூறியபடியே அவளுக்கு பார்த்து பார்த்து பரிமாறியவனை பெரியவர்கள் இருவரும் மனநிறைவுடன் பார்த்தனர். சாப்பிட்டுவிட்டு படுக்கையில் விழப்போனவளை தடுத்து அழைத்து வந்தவன் சிறிது நேரம் நடக்க வைத்துவிட்டுத்தான் அவளை படுக்கவே அனுமதித்தான். இந்த டாக்டரை கல்யாணம் பண்ணினாலும் பண்ணினேன், நிம்மதியா சாப்பிட்டுட்டு படுக்க முடியுதா? சலித்து கொண்டு கூறினாலும் அவள் குரலில் சலிப்பு இல்லை. ஆனால் டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல பல விஷயங்கள் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். கண் சிமிட்டி ஒரு மார்க்கமாக கூறியவன் எதை நினைத்து சொன்னானோ அது அவனுக்கே வெளிச்சம். என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியல. பேசிக்கொண்டிருக்கும் போதே கொட்டாவி வர வயிறு நிரம்ப உண்டதில் குரட்டை விட்டு கொண்டு உறங்க ஆரம்பித்து விட்டாள் அவள். கும்பகர்ணியேதான் இவ. தலையாட்டி சிரித்து கொண்டவன் உறங்கிவிட்டவளின் நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு சாய்ந்து அமர்ந்தான். பகலில் தூங்கி அவனுக்கு பழக்கமில்லை. மொபைலை பார்த்து கொண்டு அவள் அருகிலேயே அமர்ந்திருந்தான். மாலை 6 மணியாகியும் அவள் எழுந்திருக்கும் பாடாக இல்லை. பொறுத்து பொறுத்து பார்த்தவன் அவள் எழும்பாமல் போகவும் அவன்தான் எழுப்பிவிட்டான். நான் அப்படியே தூங்கிக்கிறேன்மா, நைட் டின்னர் வேண்டாம். எழுப்புவது கணவன் என்று தெரியாமல் தூக்க கலக்கத்திலேயே புலம்பியவள் தலையணையை கட்டிக்கொண்டு மீண்டும் உறக்கத்திற்கு தாவ, ஹே பொம்மி, எழுந்திருடி, இப்படி தூங்கினா நைட் தூக்கம் வராது. அவளருகே சரிந்து படுத்து காலையில் போல் கன்னத்தில் மீசையால் குறுகுறுப்பு மூட்ட நாசியில் ஏறிய கணவனின் வாசனையில் அடித்து பிடித்து கொண்டு எழுந்தமர்ந்தாள். மெதுவாம்மா, எதுக்கு இப்படி வேகமாக எழுந்திருக்கிற? மெதுவா லெஃப்ட் சைட் திரும்பி ரைட் ஹேண்டை கீழே ஊனி எழுந்திருக்கணும். ஹாஸ்பிட்டலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்லித்தானே அனுப்பினேன். மருத்துவனாக அவன் கடிந்து கொள்ள இடையில் கை வைத்து அவனை நோட்டமிட்டவள், நீங்க இன்னும் டாக்டர் டியூட்டியிலிருந்து வெளியில வரலையா என்றாள். அடிங்க, புருஷன் டியூட்டிக்கு வந்தா நீ தாங்க மாட்ட. எட்டி அவளை பிடிக்க வர சிரித்து கொண்டே ஓடிவிட்டாள். இந்த சின்ன சின்ன கலாட்டாக்கள் அவனுக்கு பிடித்திருந்தது. மெல்ல மெல்ல தன் தயக்கங்களை நீக்கி அவள் அவனை நெருங்க ஆரம்பித்திருந்தாள். ஏலக்காய் இஞ்சி தட்டி போட்டு சுட சுட டீ பரிமாறப்பட்டது. எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா? நிரஞ்சன் வினவ, ஓ போகலாமே. மகிழ்ச்சியுடன் இருவரும் கிளம்பிவிட்டனர். அவர்களது வீட்டை ஒட்டித்தான் கடற்கரைக்கு செல்லும் சாலை இருக்கிறது. காரை ஒரு ஓரமாய் நிறுத்திவிட்டு இருவரும் அந்த வெறிச்சோடிய சாலையில் இறங்கி நடக்க ஆரம்பித்தனர். உன்னை பற்றி சொல்லேன், உனக்கு என்ன பிடிக்கும் என்று ஆரம்பித்த கேள்வி எங்கெங்கேயோ போய் என்னென்னவோ பேச்சை வளர்த்து விட்டது. இருவரும் மனம் விட்டு பேசினார்கள். தங்களுக்கு பிடித்த உணவு, விருப்பம், தோழிகள், சிறுவயது சண்டைகள் என நிறைய பேசினார்கள். கயல்விழியின் மனதில் இருந்த கொஞ்ச நஞ்ச இடைவெளியையும் தகர்த்து தன் காதலால் நீக்கமர நிறைந்திருந்தான் நிரஞ்சன். வீட்டிற்கு திரும்பும்போது இருவரும் மனதால் நெருங்கியிருந்தார்கள். அப்பாடா, நல்ல சாப்பாடு, படுத்தா தூக்கம் சூப்பரா வரும். இரு கைகளையும் உயர்த்தி சோம்பல் முறித்தபடி தொப்பென்று மெத்தையில் விழுந்த நிரஞ்சனை கண்டு கட்டிலில் அமர்ந்திருந்தவள் வேகமாக எழுந்து நின்றாள். அவ்வளவு நேரம் எந்தவித தயக்கமும் இல்லாமல் அவனிடம் வாயாடியிருந்தவள் இரவு நேரம் தனி அறையென்று வந்தவுடன் வழக்கம் போல் மிரள ஆரம்பித்து விட்டாள். நைட் முழுக்க நின்றுட்டே இருக்க போறியா? அவளது பயத்தை கவனித்தாலும் கண்டு கொள்ளாமல் வினவினான் நிரஞ்சன். இல்ல. தயங்கியவளுக்கு ஒரே கட்டிலில் படுக்க தயக்கம். அங்கு நிரஞ்சனின் வீட்டில் இருந்த அவனது கட்டில் பெரியது. 4 பேர் தாராளமாக படுத்து உருளலாம். எனவே ஒரு ஓரமாக படுத்து கொண்டாள். இங்கிருக்கும் இவளது கட்டிலில் 2 பேர் படுக்கலாம். ஆனால் நெருக்கி கொண்டுதான் படுக்க முடியும். அந்த அளவிற்கு சிறிய கட்டில். அவள் அப்பொழுதும் கையை பிசைந்தபடி நின்று கொண்டே இருக்கவும் ஒரு பெருமூச்சுடன் எழுந்து அமர்ந்தவன் அவள் கரம் பற்றி தன்னருகே அமர வைத்தான். என்ன, எதுக்கு இவ்வளவு தயக்கம் பொம்மி? நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நாள் முழுக்க நல்லா பேசின. இந்த ரூம்குள்ளே வந்தவுடனே தயங்கி தயங்கி நிற்க ஆரம்பிச்சிட்ட. என்னதான் உன் பிரச்சனை? அவள் விழிகளையே பார்த்தவாறு ஆழ்ந்த குரலில் வினவ, அது வந்து உருண்ட கருவிழிகள் அங்குமிங்கும் அசைந்தாடியதை தவிர பதில் வரவில்லை. ஐ திங்க் இந்த பெட்ல என் கூட பழக நீ தயங்குறேன்னு நினைக்கிறேன்.
இட்ஸ் ஓகே, உடனே கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கும் டைம் வேணும், ஐ அண்டர்ஸ்டாண்ட். என் கேள்வி என்னன்னா, இதை என்கிட்ட சொல்ல உனக்கு என்ன தயக்கம்? நான் உன் ஹஸ்பண்ட் தானே. இதமாய் அவன் வினவ நிமிர்ந்து பார்த்தவள் ஏதோ சொல்ல துடித்தாள். ஏதோ சொல்ல வந்து முடியாமல் தவிப்பதை அவன் புரிந்து கொண்டான். ரிலாக்ஸ் பூமி, உடனே நாம கணவன் மனைவியா வாழணும்னு நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அதது இயற்கையா எதிர்பாராம மனசு விரும்பும்போது நடக்கணும். ஈவன் நானும் அதைத்தான் விரும்புவேன். ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ. அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு 6 மாதம் தான் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், உன் உடம்பு கொஞ்சம் தேரட்டும், அதுக்கு பிறகு நாம் இதை பற்றி யோசிப்போம். இப்போதைக்கு நாம் கணவன் மனைவியாக இருக்கிற லவ்வர்ஸ், ஓகே தானே? மென்மையாக விளக்கமளிக்க அவளுக்கோ பெரும் பாரமகன்ற உணர்வு. இன்னும் இன்னும் அவனை அதிகமாக பிடித்தது அவளுக்கு. படுக்கையின் மூலம் அல்ல, மனதின் மூலம்தான் பெண்ணை நெருங்க முடியும் என்பது எவ்வளவு சத்திய வாக்கல்லவா? நிரஞ்சன் அழுத்தமாக இன்னும் ஆழமாக அவளது இதய சிம்மாசனத்தில் அமர்ந்த தருணம் அது. அன்று இரவு இருவரும் அந்த கட்டிலில்தான் உறங்கினர். இப்பொழுது நெருக்கமாக படுத்திருந்த கணவனின் அருகாமை அவளுக்கு பதட்டத்தை அளிக்கவில்லை. இருவரின் இதயத்திலும் காதல் சுகமாய் உறைந்திருக்க நிம்மதியாய் உறக்கத்தை தழுவினர். தொடரும்.